ஒரு 23 மணி நேரத்தில் கோயம்புத்தூர்லேருந்து வேளாங்கண்ணி நாகூர் தர்கா ட்ரெயினில் அப் அண்ட் டவுன் போய் அங்கே இருக்க எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு வரலாம். அதுக்கான பிளான் தான் சொல்ல போகிறேன். ஐஆர்சிடிஸில் நீங்கள் ட்ரெயின் முதல்ல புக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா தட்கலில் புக் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோயம்புத்தூர்லேருந்து எல்லா நாளுமே நைட் 3:15 ஒரு ட்ரெயின் இருக்குது. அங்கே நாகப்பட்டினம் வந்து காலையில் 10:30 ரீச் ஆகும். அதே மாதிரி நாகப்பட்டினம்லேருந்து ஈவினிங் 5:30 ட்ரெயின் எடுப்பாங்க. அங்கேருந்து 1:30 இங்கே கோயம்புத்தூர் ரீச் ஆகிரும். இந்த இதான் பிளானு. அமௌண்ட்டு 235 தான் வரும். அப்படி தட்கலில் புக் பண்ணிங்கன்னா 150 எக்ஸ்ட்ரா வரும், அவ்வளோதான் இருக்கும். ஸோ இதுதான் பிளானு. ஃபஸ்ட்டு டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க அப் அண்ட் டவுன்ஸுக்கு. நான் 3 கோயம்புத்தூர் ஜங்ஷன் போயிட்டேன். அதே மாதிரி ட்ரெயினும் கரெக்டான டைமில் வந்துருச்சு. ஸோ வந்துட்டு மார்னிங் ஃபுல்லாக 3:15 எடுத்தாங்க. ஃபுல்லாக தூங்கி நல்லா வேக்கப் ஆகிக்கோங்க. காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறம் நாகப்பட்டினம் ரீச் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா வேளாங்கண்ணிக்கு பஸ்ஸு வரும். நிறைய ஆட்டோஸ் கூப்பிடுவாங்க, ஆனால் பஸ்லேயே நீங்கள் மோஸ்ட்லி ஏறிக்கோங்க. வேளாங்கண்ணி ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கேயே நீங்கள் நிறைய கோவில் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்துன்னு நான் பிளான் பண்ணது, நான் ஸ்ட்ரைட்டாக பீச்சுக்கு போயிட்டேன். பீச்சுக்கு போயிட்டு அங்கே குளிச்சுட்டு பக்கத்துலேயே இன்னொரு இடத்துல ஃப்ரெஷ் ஆகிக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் போயிருந்தேன். நீங்கள் பீச்சில் போய் ரொம்ப ஜாலியாக ஃபஸ்ட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஃபேமிலியோடு போயிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோயிலுக்குலாம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் பீச் போவாங்க. நான் போனோன்னே பீச்சுக்கு தான் போனேன். பீச்சுக்கு போயிட்டு பக்கத்துலேயே வந்து நிறையா ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அங்கேயே நான் ஃப்ரெஷ் ஆகலான்னு ஒரு பிளான் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பீச்சுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு அங்கே வந்து நிறையா மெமரிஸ்லாம் க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கண்டிப்பாக பீச்னாவே ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கும். ஸோ அங்கே வந்துட்டு நிறைய மீன்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பக்கத்துலேயே நிறைய ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே போய் குளிச்சுக்கலாம். எல்லா இடத்துலையுமே உப்பு தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி குளிச்சு தான் ஆகணும். அதே மாதிரி குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கோயிலுக்கு போயிட்டு நிறையா மெழுகுபத்தி மாலை இதெல்லாம் வாங்கிட்டு ப்ரே பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். அங்கே போய் முடிச்சதுக்கப்புறம் உள்ளே போய் ப்ரே பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்து வந்துட்டு அந்த கோயிலோட பேக் சைடு, அதாவது பெரிய கோயில்னு சொல்லுவாங்க இதை, இங்கே போயிருந்தேன். இந்த கோயில் மேலேருந்து பார்க்கறதுக்கு சிலுவை ஃபார்மெட்டில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே வந்து வேண்டுதல் இருந்திங்கன்னா இந்த மண்ணில் கடைசி வரைக்கும் நடந்து போவாங்க. இங்கே தான் எண்டிங்கு. இந்த எண்டிங் வந்ததுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு போய் அதை ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து தீர்த்தம் வாங்கிட்டு போவாங்க. ஸோ இந்த பாட்டில் பக்கத்துலேயே சேல் பண்ணுவாங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ பாட்டில் வாங்கி தீர்த்தம் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி வர வழியிலேயே மார்னிங் ஸ்டார்னு சொல்லிட்டு ஒரு சர்ச் இருக்கும். அதுக்குள்ளே உள்ளே நீங்கள் போய் ப்ரே பண்ணலாம். ரொம்ப ஒரு அழகான ஒரு சர்ச்சு. உள்ளே போய் நீங்கள் நிம்மதியாக பாசிட்டிவ் வைபை கொடுத்துட்டு பீஸ்ஃபுல்லாக நீங்கள் ப்ரே பண்ணிட்டு வரலாம். அதே மாதிரி இங்கே ஒரு பெரிய ஜீசஸ் சிலை இருக்கும். அங்கே போய் நீங்கள் பார்க்கலாம், ப்ரே பண்ணலாம், வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி உள்ளெல்லாம் வந்திங்கன்னா அதுக்கு பேக் சைட் போனீங்கன்னாவே நிறைய சர்ச்சஸ்லாம் இருக்கும். ஸோ இங்கெல்லாம் போய் நிறையா ஸ்டாச்சூஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்க்கலாம். கஷ்டப்பட்டு ஒரு டைம் வந்திங்கன்னா செம்ம பாசிட்டிவ் வைப்போடு போகலாம். இங்கே இருக்க நிறைய பேர்த்து பார்த்திங்கனாவே நீங்கள் எவ்வளோ நல்லா இருக்கீங்க, எவ்வளோ சிறப்பாக வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னு கற்றுக்கலாம். இங்கே ரூம் ஸ்டேஸ்லாம் நிறையா இருக்குது. ஃபேமிலியோடு வந்திங்கன்னா கண்டிப்பாக தங்கிட்டு போங்க. நான் தனியாக தான் வந்தனால அடுத்து பக்கத்தில் நாகூர் தர்கா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ வேளாங்கண்ணிலேருந்து பஸ் பிடிச்சி நாகூர் தர்காவுக்கு போயிருந்தேன். அங்கே போனோன்னையும் அங்கேயும் வந்து நிறைய விஷயங்கள் இருந்துச்சு, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ நான் அங்கே போனோன்னா ஃபஸ்ட்டு ஒரு இடத்த தேர்னது வந்துட்டு இங்கே ஒரு தாத்தா வடை சூப்பராக போடுவார், அதுவும் இறால் வடை அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ அங்கே போய் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டேன். அங்கே போய் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இங்கேயே என்னோடய லஞ்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நாகூர்லேயே வந்து ட்ரெயின் ஏறிக்கலாம் அப்படின்னு பிளான் இருந்துச்சு. நீங்கள் காலையில் வந்த ட்ரெயின் வந்து காரைக்கால் எக்ஸ்பிரஸோ, அது வந்து காரைக்கால் தான் கடைசி ஸ்டாப். ரிட்டர்ன் வரும்போது அதே ட்ரெயின் தான் வரும், காரைக்கால்லேருந்து நாகப்பட்டினம் வரும். ஸோ நீங்கள் அதுக்கு வந்து நாகூர் வந்தீங்கன்னா நாகூர்லேருந்து கூட ஏறிக்கலாம். நான் அந்த மாதிரி தான் வந்தேன். நாகூர்லேருந்து ஏறி கோயம்புத்தூர் வரைக்கும் வந்தேன். நைட் 1:30 ரீச் ஆகிட்டேன்.